எத்தனை மாவட்டத்துக்கு போனாலும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போகும்போது எனக்கு தனி மகிழ்ச்சி, தனி பெருமை. இது என் மாவட்டம், இது நம்ம மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் என்னைக்குமே திமுகவோட கோட்டை. இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்களை அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் இந்த தொகுதிக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பூதலூர் திருவையாறு ஒன்றியத்தில் 220 குடியிருப்பு பகுதிகளில் 234 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள். இங்கப்பட்டியில் 300 ஏக்கர்ல 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிப்காட் அமைக்கப்பட உள்ளது. திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் கல்லணை கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 90 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு புதிய உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவையாறுல புதிய மினி இண்டோர் ஸ்டேடியம், உள் விளையாட்டு அரங்கு அமைக்கின்ற பணி, இப்படி எத்தனையோ பணிகளை இந்த திருவையாறு தொகுதிக்கு அண்ணன் அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. போட்டோ காட்டணுமா? தெரியுதாம்மா என்னன்னு? பாபநாசம் தொகுதியில் நிறைய சிறுபான்மையினர் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் இருப்பீங்க. திமுகவுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்குமான அந்த உறவு அதை யாராலும் பிரிக்க முடியாது. பிறை கொடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டையும் கருப்பு சிறப்பு கொடி இருக்கும் அப்படிங்கிறது வரலாறு. மிலாது நபிக்கு அரசு விடுமுறை அறிவிச்சது டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுல இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில நம்முடைய தலைவர் அவர்களும் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு செஞ்சுக்கிட்டு வரோம். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு சென்னைக்கு பக்கத்திலேயே தமிழ்நாடு ஹஜ் இல்லா கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டி வச்சிருக்கிறோம். உலமாக்கல் ஓய்வூதியம் 3000 ரூபாய் இருந்துச்சு, பல வருட கோரிக்கை. அதை இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் உயர்த்தி 5000 ரூபாய் ஆக்கி கொடுத்திருக்கிறோம். நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில பல முறை பெருமையா சொல்றது உண்டு. எத்தனையோ முறை கைது செய்யப்பட்டிருக்கிறேன். ஆனா என்னுடைய முதல் கைது எது தெரியுமா? CA NRC சட்டத்தை கிழிச்சு போட்டு அதற்காக தான் முதல்ல நான் கைது செய்யப்பட்டேன். உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன். ஏனி சின்னத்துல நம்முடைய கூட்டணி சின்னம் அண்ணன் ஷாஜகான் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. முத்தமிழர் கலைஞருடைய பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க போறதா சட்டசபையிலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சு ஒரு மசோதாவை நிறைவேற்றணும். ஆனா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காம அப்போ இழுத்தடிச்சாரு ஆளுநராக இருந்த திரு சங்கி RN ரவி அவர்கள். இப்ப RN ரவியே மாத்திட்டாங்க. ஏன் மாத்தினாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா பொறுப்பேற்க போறாரு. இப்போ நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓடி போயிட்டாரு இப்போ வேற மாநிலத்துக்கு RN ரவி. இப்போ கும்பகோணத்துல இந்த பல்கலைக்கழகம் கிடைக்கிறது டிலே ஆயிட்டு இருக்கு. நிச்சயம் அடுத்து வர்ற திராவிட மாடல் 2.0 ஆட்சியில இங்க கலைஞர் பல்கலைக்கழகம் நிச்சயம் உருவாகும். கும்பகோணம் மகாமக திருவிழா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. 2028 அடுத்த மகாமக திருவிழா நடைபெற இருக்கின்றது. மகாமக நிகழ்ச்சியை சிறப்பா நடத்த நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறார். நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைய போவது உறுதி. இந்த கோரிக்கைகளை எல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்து சென்று நிச்சயம் நான் உங்களுக்கு செஞ்சு தரேங்கிற வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். மீண்டும் கும்பகோணத்துல அண்ணன் அன்பழகன் அவர்களை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா?